பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ பத்தி சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. எஸ்பெஷலி இன்னைக்கு பிரதீப்க்கு நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா? உண்மையிலே வேற லெவல். நாளைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியால இதான் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்த அவரே ஓப்பனா பண்ணியிருக்காரு. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்தரலாம். அது மட்டும் இல்லாம விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்கள பத்தின ஒரு புது இன்டர்வியூ வந்திருக்கு. அதுல இவங்க மாயாவை பத்தி சில விஷயங்கள் ஓப்பனாவே பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க. எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ மறக்காம இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப டைரக்டா சம்பவத்துக்குள்ள போலாம். பிக் பாஸ் பத்தி மட்டுமே ஏன்டா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம பிக் பாஸ் பத்தின அப்டேட் அப்பப்போ போடுறோம். அது மட்டும் இல்லாம வேற சில புது கண்டென்ட் அப்பப்போ போடுறோம். நேத்து கூட 2 படங்களோட ரிவ்யூ போட்டிருக்கோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இப்ப நான் இந்த சம்பவத்துக்குள்ள போறேன். முதல்ல பிரதீப்போட சம்பவத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமே. உமனைசர் அப்படின்னு ஒருத்தனுக்கு பட்டத்தை கொடுத்து வெளில அமிச்சிட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையே காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான பண்ணி மாயா ஸ்குவாட் ஒரு வேலை பார்த்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளியில சிச்சுவேஷன் தலைகீழா மாறிச்சு. ஏன்னா மக்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சில பேர் அவர் பண்ணதான் தப்பு, நான் பண்ணதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா வெளியில நிலவரமே வேற. இன்ஃபேக்ட் பிரதீப் வந்து ஒரு ஸ்கூல் ஈவென்ட்டுக்கு போயிருந்தார் இல்லையா? அங்க நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது வேற லெவல்ல சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு. இப்ப அதை விட பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நேத்து ஈவினிங்ல இருந்தே ஒரு விஷயம் பயங்கரமா ஸ்பெகுலேட் ஆச்சு. பிரதீப் வந்து டிஸ்னி பிளஸ்ல ஒரு படம் பண்ண போறாரு. கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சோசியல் மீடியால ஸ்பெகுலேட் ஆச்சு. அது ரூமர் மாதிரி தான் ஸ்பெகுலேட் ஆச்சு. அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. பட் இன்னைக்கு பிரதீப் அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காப்ல. இந்த வருஷம் ஃபுல்லா எப்படியாவது நடிச்சு பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவரே போட்டது மட்டும் இல்லாம அடுத்த படத்துல கமிட் ஆயிட்டேன், அதுக்கான செக்கும் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்கையும் அப்படியே டைரக்டா ஷேர் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு இவருக்கு ஆஃபர் வந்திருக்கு. அடுத்த படத்துல நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த படம் எப்போ வரும் அப்படின்லாம் கேட்காதீங்க, கொஞ்சம் லேட்டா தான் வரும். வரும்போது முடிஞ்ச தியேட்டர்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரே அதுல கேப்ஷனை போட்டிருக்காப்ல. பிரதீப் அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கிளியரா புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம டிஸ்னி பிளஸ்க்காக ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்தது இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரத்துல தெரியும். இன்னொரு விஷயத்தையும் அவர் இந்த இடத்துல ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா டாடா படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 1 வருஷம் ஆகுது. சோ அதுக்கான 1 இயர் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. சோ அத பத்தின ஒரு சின்ன மெமரியை பிரதீப் அவருடைய ஸ்டோரியில இந்த இடத்துல ஷேர் பண்ணிருக்காரு. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. பிரதீப்க்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து வாய்ப்புகள் டக்கு டக்குன்னு வருது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இவர் வெளியில போனா இவருக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி உள்ள நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் வெளில வந்ததுக்கு அப்புறம் இவருக்கான ரெகக்னிஷன் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. இந்த வருஷம் நல்லா ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அதுக்கு நம்ம சைடுல இருந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உள்ள இருக்கும்போது ஒரு ஆள் சொன்னாங்க, நான்லாம் வெளியில போனா அப்படின்னா எனக்கு 5 வேலை இருக்கு, நான்லாம் எதை வேணா பார்த்துப்பேன், நீங்க எல்லாம் வெளில போனா உங்களுக்கு வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை பார்த்து சில பேர் உள்ள கேட்டாங்க. அது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெக்கேஷன்ல தான் பிஸியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ இது பிரதீப்பை பத்தி வந்த ஒரு முக்கியமான அப்டேட். இப்ப விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்களோட கதைக்கு வரலாம். இவங்கள பத்தின ஒரு இன்டர்வியூ வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. உள்ள வந்து கமல் சார் ஓப்பனாவே மாயாவை சப்போர்ட் பண்றாரு. அது உங்களுக்கு உள்ள இருக்கும்போது தெரிஞ்சதா? ஏன்னா வெளியில இருக்கும்போது எங்களுக்கு அது கிளியராவே தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் வெளில இருக்க ரிவ்யூவர்ஸ்க்கு கூட மோஸ்ட்லி பி டீம் தான் பிடிச்சது, நான் ஓப்பனாவே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே கேள்வி கேக்குறாங்க. அதுல இந்த இடத்துல 3 பேருமே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இல்ல சார், உள்ள இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியல. இன்ஃபேக்ட் மாயா கேப்டன்சியை விட என்னோட கேப்டன்சி வந்து ரொம்ப மொக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த இடத்துல போர்ட்ரே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லும்போது தினேஷ் போட்டு உடச்சிட்டாப்ல. மாயாவை விட ஒன்னும் மோசமான கேப்டன்லாம் கிடையாது, ஓரளவுக்கு இவன் நல்லா தான் பண்ணா. இன்ஃபேக்ட் அந்த வாரம் ஃபுல்லாவே இவனை டார்கெட் பண்ணி அடிச்சாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கிளியராவே புரியும். ஆனா மாயாக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது உள்ள இருக்கும்போது எங்களுக்கு வெளிப்படையா தெரியல அப்படிங்கிற மாதிரி அதை இந்த இடத்துல 19 சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மாயாவை விட விஷ்ணு வந்து ஒஸ்டான கேப்டன்சி பண்ணல அப்படிங்கறத தினேஷ் போட்டு உடச்சிட்டாப்ல. இதை நாம அன்னைக்கு ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டாங்க, சொருவிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அதை பத்தி கமல் சார் கேட்பாரு அப்படின்னு பார்த்தா கடைசியில நீங்க 2 பேரும் நார்த் மெட்ராஸ் பாஷை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை இந்த இடத்துல நல்லா திட்டாங்க. ஆனா நீங்க எந்த இன்டென்ஷன்ல பேசுனீங்க அப்படிங்கிறது ஆஸ் a ரிவ்யூவரா எங்களுக்கு தெரியும். அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது தினேஷ் இந்த இடத்துல கமல் சாரை போட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அதனால 19 ஒரு விஷயத்த சொன்னாப்ல. நான் வந்து அவனை வெறுப்பேத்துறதுக்காக அவனுடைய பாஷையிலே பேசினேன், அவ்வளவுதானே தவிர அவனை குத்தி காட்டுறதுக்காக எல்லாம் பேசல. பட் அதை கமல் சார் சொல்லும்போது ஒருவேளை இதை தப்பா வெளியில போயிடுமோ அப்படிங்கிற கன்சர்ன்ல அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நான் அதை ஏத்துக்கிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒருவேளை இது வெளியில தப்பா போயிருந்தது அப்படின்னா எனக்கு தானே நெகட்டிவா இருக்கும். நல்ல வேலை தப்பா போகல, அதனால நான் தப்பிச்சேன். அதனால கமல் சார் இதை சொன்னதுல எனக்கு பெருசா வருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் அதை 19 மறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கமல் சார் போய் குத்தம் சொல்ல முடியும் இத்தனை நாளைக்கு அப்புறம். அந்த இன்டர்வியூல இருந்த 2 முக்கியமான விஷயங்கள் இதுதான். மாயாவை வந்து பயங்கரமா இப்ப வெளியில இவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது எல்லா விஷயங்களையும் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
உள்ள இருந்துகிட்டே கோட் வேர்ட்ல வெளியில மெசேஜ் சொன்னதாகட்டும், அதே மாதிரியே டிரெஸ் கலர வச்சு வெளியில சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டாக்டிஸ் பண்ண விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி உள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. சோ இந்த பி டீமும் சரி, அர்ச்சனாவும் சரி, பிரதீப்பும் சரி அவங்களோட அடுத்த கட்ட வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் அடுத்தடுத்து நிறைய ஈவென்ட் அட்டெண்ட் பண்றாங்க. பட் இன்னும் மாயா, பூர்ணிமா சைடுல இருந்து ஒரு இன்டர்வியூ கூட வரல. 2 பேருமே வெக்கேஷன்ல தான் இருக்காங்க. அது மட்டும் கிளியரா புரியுது. பட் எப்ப இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. மேபி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலி இது முன்னாடியே நடந்த சம்பவம் தான். அதுவும் பிரதீப்பை பத்தி தான் வச்சுக்கோங்களேன். விஷ்ணு வந்து ஒரு காலேஜ் ஈவென்ட்டுக்கு போயிருந்தார் இல்லையா, அந்த இடத்துல பிரதீப்பை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் வெளியில போனதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, மேபி பிக் பாஸ்ல அவன் தோத்துருக்கலாம். ஆனா அவன் இவ்வளவு பேரை சம்பாதிச்சிருக்கான் இல்லையா, அந்த வகையில அவன் பெரிய ஆளு தான், அவன் கிரேட் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இவர் சொல்ல, அந்த காலேஜே ஆர்ப்பரிச்சிருக்கு. அது உண்மையிலே வேற லெவல்ல இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் விஷ்ணு போனார் இல்லையா, அந்த நாளுக்கு அடுத்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ பிரதீப்போட பேர் எங்க வந்தாலுமே பயங்கரமான அப்ளாஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிளியரா புரியுது. அது மட்டும் இல்லாம அதே ஃபங்க்ஷன்லயே பூர்ணிமாவை பத்தியும் கேட்டிருக்காங்க. எங்க அது உள்ள நடந்துருச்சு, அது வேற ஒரு ஃபீல், அதை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அதை தட்டி கழிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் காலேஜுக்கு போன ஈவென்ட்ல நடந்த முக்கியமான 2 விஷயங்கள் இதுதான். அப்புறம் அர்ச்சனாவை பத்தி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அவங்க கொடைக்கானல்ல வெக்கேஷன்ல இருக்காங்க. டெய்லி அவங்களோட போட்டோவை இன்ஸ்டால அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தின எந்தவித அப்டேட்டும் வரல. மேபி அவங்க டிமாண்டி காலனி அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்க இல்லையா, அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆகும்போது மேபி பிரஸ் மீட்ல எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது. உமனைசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வெளில அமிச்சாங்க இல்லையா, அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான நல்ல விஷயங்கள் மக்கள் சைட்ல இருந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அவருக்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது அவரே இந்த இடத்துல ஓப்பனாவே போட்டாப்ல. அதே மாதிரி இந்த பி டீம்ல இருந்தவங்களுக்கும் மக்கள் சைட்ல இருந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்குது. தப்பு பண்ணிருக்காங்க, பட் அந்த தப்பு எல்லாத்தையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், அதை நாங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து முன்னாடி போனதுனால தான் அவங்களுக்கு மக்கள் கிட்ட அவ்வளவு அப்ளாஸ் கிடைக்குது. நான் பண்ணதுதான் சரி, அவர் பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு இருந்த நிறைய பேருக்கு மக்கள் கிட்ட இன்னும் அவங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கவே இல்லை. அதான் உண்மை. இன்ஃபேக்ட் நிக்சன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாப்ல, அதுலயுமே இந்த இடத்துல பிரதீப் பண்ணதான் தப்பு, அவர் பண்ணது நிறைய விஷயத்த காமிக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னது அவருக்கே பயங்கரமான பேக்லாஷா போச்சு. அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னும் 2 பேர் இன்டர்வியூவே கொடுக்கல, ஜாலியா வெக்கேஷன்ல தான் இருக்காங்க. பட் அவங்க உள்ள என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது மத்தவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. சோ பிரதீப்க்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இந்த வருஷம் ஃபுல்லா அவருக்கு நிறைய நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாப்ல, அதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது மட்டும் இல்லாம மாயா, பூர்ணிமா இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு விஷயம், பிக் பாஸ் பத்தின விஷயங்களே தொடர்ந்து போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ்ல ஒருத்தனை இந்த மாதிரி ஏமாத்தி வெளில அமிச்சிட்டாங்க. அவருக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியணுமா இல்லையா, அதனாலதான் இதை பத்தி போடுறோம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொண்டாட்டத்திலுமே நிறைய சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம வேற சில கண்டென்ட் நம்ம சேனல்ல அப்பப்ப ட்ரை பண்ணுவோம். மறக்காம அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருக்கும் பட்சத்துல மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ மறக்காம இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.